ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயத்தின் பெருமை. எல்லா பகவத்கீதையின் அத்தியாய பெருமையையும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி சொல்றதா அமையது. அந்த கதைய சிவபெருமான் அம்பாளுக்கு சொல்றார். அப்படி சொல்லும் போது இந்த கதையா தொடங்குறார். தென் பிராந்தியத்துல ஆமர்த்தகபுரம் அப்படின்னு பெயர் கொண்ட புகழ் பெற்ற நகரம் இருந்தது. அங்க பாவசர்மான்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார் அந்தனர். அவர் ஒரு வேசிய மனைவியாக்கிண்டு அவ கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு. உலகத்துல இருக்க அத்தனை தீய செயலையும் செஞ்சாரு. குடி குடித்தாரு, புலால் உண்டாரு, பிறர் செல்வத்தை அபகரிச்சாரு, எல்லா தவறையும் செஞ்சாரு. ஒரு நாள் வயறு முட்டை குடிச்சு அஜீரணத்தினால இறந்தும் போனாரு. அவர் ஒரு பெரிய பனைமரமாக ஆனாரு. அடர்த்தியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த பனைமரத்தின் நிழல்ல கீழே பிரம்ம ராட்சசர்களான ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த கணவனும் மனைவியுமான இந்த பிரம்ம ராட்சஸ் முன்பிறவியில பாத்தீங்கன்னா குசி பலர்னு பெயர் கொண்ட அந்தனராக இருந்து இவர் வேதங்களையும் அதோட அங்கத்தையும் நன்னா தெரிஞ்சுண்டு சாஸ்திரத்தின் பொருளையும் நன்னா அறிஞ்சுண்டு இருந்தாரு. ஆனா அவன் மனைவியான குமதி ரொம்ப தீய எண்ணம் படைச்சவ. அதனால இவருக்கு வர தான தர்மங்கள் எல்லாத்தையுமே எருமை குதிரை எல்லாத்தையுமே தாங்களே அனுபவிச்சுட்டு வந்தாங்க. மித்த அந்தணங்களுக்கு யாருக்குமே கொடுக்காம தங்களே அனுபவிச்சுட்டு வந்தாங்க. இதனால காலப்போக்குல இவங்க மரணம் அடைஞ்சு பிரம்ம ராட்சசர்களாக பிறந்தார்கள். அப்ப இவங்க இடம் தேடி அலைஞ்ச போது இந்த பனைமரத்தின் நிழலின் கீழே இவர்கள் வாழத் தொடங்கினாங்க. ஒரு நாள் மனைவி கேக்குறா தன் கணவனை பத்தி பார்த்து, ஏன் நமக்கு இந்த பாவ ஜென்மம் எப்படி போகும், நமக்கு ஞானம் ஏற்பட்டாதானே இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா. அதாவது பிரம்மம்னா எது, அத்தியாத்மம்னா என்ன, கர்மம்னா என்ன அப்படின்னு பார்த்து கேக்குறா. ஆனா இவ எதேச்சியா சொன்னது பாத்தீங்கன்னா கீதாயின் பகவத்கீதையின் 8வது அத்தியாயத்தின் முதல் வரி. அது முதல் பாதி ஸ்லோகத்தை சொல்றா. இது சொன்ன உடனேவே என்ன ஆச்சுன்னா அந்த பாவசர்மா பனைமரமா இருந்த பாவசர்மாக்கு பாவசர்மான்ற அந்தனர் வடிவமும் அவருக்கு திருப்பி கிடைச்சிடுறது. மரமான வடிவம் போயிடுறது. இவா 2 பேருக்கும் பிரம்மராட்சத்து உருவு போய் அந்தணர்களா இவ மறுபடியும் ஆயி இவாளுக்கு இந்த பாதி ஸ்லோகத்தை சொன்னதின் பலனாக விண்ணுலகத்திலேந்து ஒரு அழகான ஒரு புஷ்பக விமானம் இவாள ஏத்திண்டு போயிடுறது. அப்பன்னா உடனே பாவசர்மா இப்ப கெட்ட எண்ணங்கள் இல்லாத தூய்மையான எண்ணம் பெற்றவரா ஆயிடுறாரு. அதனால தம் மீதி வாழ்க்கையை இந்த பாதி ஸ்லோகம் சொல்லியே கழிக்கணும்னு முடிவெடுத்து காசிக்கு போறாரு. அங்க அமர்ந்து தபம் பண்றாரு. இந்த அரை ஸ்லோகத்தையே சொல்லி சொல்லி தபஸ் பண்றாங்க. அப்ப தாயார் பெருமாளை பார்த்து கேக்குறார், துயில்ல இருந்த நீர் எதுக்கு எழுந்துட்டீர்? அப்ப அவர் சொல்றாரு, ஆஹா என்னுடைய பக்தர் எனக்காக வேண்டி இந்த அரை ஸ்லோகத்தை சொன்னானேமா, அவனுக்கு நான் ஏதாவது தர வேண்டாமா, இவனுக்கு கண்டிப்பா நான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே பார்வதி பெருமாளை பார்த்து கேக்குறார். மகாதேவர் சிவபெருமான பார்த்து, பகவானே ஆனந்த வடிவனரான ஸ்ரீஹரியையே எழுந்து நிற்க செய்யும் அளவுக்கு பக்தி செய்த அந்த பாவசர்மா எத்தகன பலனை அடைந்தார். இந்த பாவசர்மாக்கு என்ன கதி நேர்ந்தது? இப்படி பெருமாள் தூக்கத்துல இருந்தாராம். தூங்கின்றவர் திடீர்னு எழுந்தாராம். எழுந்து பலன் கொடுக்கணும் இவன் சொன்ன பர ஸ்லோகத்துக்குன்னு ஓடி வந்தாராம். தூக்கத்துல இருந்த பெருமாளையே எழுப்பி ஒருத்தர் பலன் கொடுக்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காருன்னா அவர் எந்த நிர்கதியை அடைந்தார்னு கேக்குறா பார்வதி சிவனை பார்த்து. உடனே சிவன் சொல்றாரு, பெருமாள் விஷ்ணு ரொம்ப சந்தோஷத்தோடு சுகத்தின் எல்லை நிலையான மோட்சத்தையே அவருக்கு தந்தாரு. அதனால இந்த அத்தியாயத்தின் பெருமையை சிறிதளவுதான் நான் இப்ப உனக்கு கூறினம்மா. இதை எப்பொழுதுமே இந்த 8வது அத்தியாயத்தை சொல்லிண்டே இரு, எல்லா நன்மையும் கிடைக்கும்னாராம். அதே மாதிரி நம்மளும் இந்த 8வது அத்தியாயத்தை சொல்லிண்டே இருக்க எல்லா விதமான நன்மையும் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.